வணக்கம். இன்றைக்கி ஜானோஸ் கிச்சனில் கத்திரிக்காய் தயிர் பச்சடி செய்யலாம். நான் 2-3 கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி திக்னஸோடு கட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்து 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா பெசரி வச்சுக்கிறேன். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுலில் 100 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ கத்திரிக்காய் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் தோசைக்கல்லில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தேன். எண்ணெய் காஞ்சதும் இந்த கத்திரிக்காவை தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காயெலாம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிடும். இந்த மாதிரி திருப்பி போட்டு மறுபடியும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் நல்லா 2 பக்கமும் செவந்து வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2-3 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கிக்கலாம். இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயோட நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த தயிரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம தாளித்து வச்சுருந்த தாளிப்பு எடுத்து அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். அவ்வளோதாங்க, கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் வேண்டாம். அந்த கத்திரிக்காயே தொட்டு நல்லா சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.